எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். Hallelujah. எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோமா? ஆமென். Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். எல்லாரும் ஐந்து இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. நம்ம இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹalleluya. அவரே நம்பி என்றென்றும் அவரை ஆராதிக்கும்படியாக எல்லாரும் இந்த வேளையில் நம்ம இயேசுவை உயர்த்தும்படியாக, அவரே ஆண்டவர் என்று பாய்சாற்றும்படியாக எல்லாரும்
நாங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவரே ஆண்டவர் என்று அறிகிற அறிவுக்குள்ளாக யாவரும் வரும்படியாக இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் நினைப்போமா? நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். மீண்டுமாக இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம இயேசு அவர் நீதி நிறைந்தவர், அவரே சமாதானத்தின் காரணர். ஹல்லேலூயா. அவரே சர்வ வல்லவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே எல்லா ஜனங்களும் அவருடைய நாமத்தை பெற்ற எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பெற்றிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் நாய்ந்து ஆமென் அவரை கொண்டாடுவோமா? எஸ் லார்ட். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். சர்வவல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வவல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் நாய்ந்து ஆமென் பறைசாற்றுவோமா? நல்ல உயர்ந்த சத்தத்தோடு ஹல்லேலூயா. ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவை போல ஒரு நேசர் இல்லை. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு ரட்சகர் இல்லை. அவரே என் ரட்சண்ய கண்மலை, அவரே என் தஞ்சம் என்று எல்லாரும் நான் எழுதவில்லை. அவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உம்மை போல தேவன் இல்லை, ஆண்டவரே உம்மை போல ரட்சகர் இல்லை, உம்மை போல ரட்சண்ய கேடகம் எங்களுக்கு இல்லப்பா, நீரே என் தஞ்சம் என்று எல்லாரும் நான் இந்த அவரை நோக்கி ஹல்லேலூயா. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே, நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர்.
Lord. Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர். Hallelujah. ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். He is the Lord. He is the Lord and there is no other God before him. அவரே ஆண்டவர். அவரை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. Hallelujah. நீங்கள் பார்க்கிற யாவையும் அவர் வார்த்தையாலே படைத்தவர். Hallelujah. நீங்கள் காண்கின்ற ஒவ்வொன்றும், நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே வார்த்தையாலே படைத்த தேவன். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. ஒரு full transformation, ஒரு முழுமையான மாறுதலுக்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து போகும்படியாக ஒரு விசுவாச அறிக்கையோடு ஒரு ப்ரொஃபெட்டிக்காக இந்த பாடலை நாம் பாட போகிறோம். வருகிற பாடலில் என் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி அவர் மூலமாக ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார், பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்க வாழ்க்கையெல்லாம், உங்க லைஃப் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறப்போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, for blessing, our life is going to turn around. Let us all declare and sing this wonderful song together with faith in our heart. நல்ல விசுவாசத்தோட என் வாழ்க்கையெல்லாம் கம்ப்ளீட்டா மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி என்ஜாய் பண்ணி எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்திலே ஒரு குதூகலமாக தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக எல்லாரும் சந்தோஷமா இந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா இசை வாசிக்கிறவங்களோட இணைந்து நடனத்தோடு தேவனுடைய பிரசன்னத்திலே எல்லாரும் மகிழ்ச்சியோட பாடலாமா? எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. come on let's hallelujah. எல்லாரும் நான் இந்த கொண்டாடுவோமா? ஆமென். எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சொல்லுங்க. எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சேர்ந்து மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நெருக்கம் எல்லாம் ஆக போகுது, அது விசாலமா மாற போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நெருக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. உங்க நெருக்கத்தின் இடங்களை எல்லாம் பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே விசாலமாக மாறுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென். என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. சேர்ந்து சொல்லுமா? மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது.
நம்ம ஜெப நேரம் எல்லாம் அதிகமாக போகுது. ஹalleluya. நம்ம துதி நேரம் எல்லாம் தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, இந்த ஆண்டில் அதிகமாக போகுது, அக்கினியாக மாற போகுது. ஹalleluya. என் வாழ்க்கையும் வல்லமையாய் மாற போகிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எங்களோட இணைந்து சொல்லுங்க ஆமென். Yes Lord. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வல்லமையாய் மாற போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மீண்டுமாக என் ஜெப நேரம் அதிகமாகுதே, எல்லாரும் ஐந்து, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹalleluya. எல்லாரும் நான் ஆமென். சந்தோஷமா நம்ம கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் துக்கம் எல்லாம், என் அழுகை எல்லாம் ஆனந்தமா மாற போகுது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தீர்க்க தரிசனமாக எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மீண்டுமாக என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. நம்ம வாழ்க்கையெல்லாம் ஃபுல்லா மாறும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோமா? ஹalleluya. ஓ மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, சந்தோஷமா எல்லாரும் ஐந்து. ஹalleluya. மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையா மாற போகுமே. எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. ஹalleluya. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. ஹalleluya. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாரும் ஆமென். உண்மையாக யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் ஜெபம் எல்லாம் இந்த நாட்களிலே செயல்படும்படியாக, உங்கள் ஜெபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே செவி கொடுக்கப்படும்படியாக எல்லாரும் ஐந்து. ஹalleluya. இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே. ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. இந்த மாறுதல் எப்போ உண்டாகுதுன்னா, யாரெல்லாம் உண்மையாக
தேவனுடைய பிரசனத்திலே பல நாட்களாக நீங்க எதற்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் ஜெபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலும் அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மைக்கு ஏதுவாக மாறும்படியாக விசேஷமாக கொடிய நாட்கள், இந்த நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கும் பொழுது நம்ம ஜெபம் எல்லாம் அதிகமாக 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 இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற விதமாக அவருடைய சித்தத்தின்படியாக ஒருவேளை காரியங்கள் தலைகீழா போற மாதிரி எதிர்மாறா போற மாதிரி இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா மாறுதலையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அது தீமைக்காக வந்தாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாக தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர் மாறுதல் அடைய செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. And this is the year we are going to witness a turnaround. We are going to see everything turn around in our life. Everything is going to turn around for the goodness of God, for the manifestation of the blessing of God in our life. And we are all going to sing together and we are going to declare that we are going to see the turnaround blessing. We are going to see the goodness of God in our life. Come on, let's all celebrate in the African way, in the African style. Hallelujah. Let's all join together. Come on. Hallelujah. Put your hands together. Hallelujah. We see a turnaround blessing. We sing for. I could see everything turning around, turning around, turning around for my good. Can you see everything turning around, turning around, turning around for my good? Come on, everyone together. Even as we sing, you're going to do this way. Come on. You're going to turn around and declare that there's going to be a turnaround blessing in your life. Even as you sing His praises. Come on, everyone together. Hallelujah, hallelujah. I can see everything turning around, turning around, turning around for my good. I can see everything turning around, turning around, turning around for my good. Can you see everything turning around, turning around, turning around for my good? I can see everything turning around, turning around, turning around for my good. என் வாழ்வில் யாவும் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. என் வாழ்வில் யாவும் மாறிடுதே. சொல்லுங்க. ஹalleluya. நன்மைக்கே. துக்கங்கள் யாவும் மாறிடுதே. ஹalleluya. ஆமென். மாறிடுதே. நன்மைக்கே. கவலை யாவும் மாறிடுதே. மாறிடுதே. மாறிடுதே நன்மைக்கே. வியாதிகள் யாவும் மாறிடுதே. மாறிடுதே. மாறிடுதே நன்மைக்கே. I could see turning around, turning around, turning around for my good. Come on, church. You're going to declare into your situation right now. You're going to speak unto every situation that is stubborn in your life. Let every stubborn situation turn around in the mighty name of Jesus. Come on, let's declare. Turning around, turning around, turning around for my good. I can see everything turning around, turning around, turning around for my good. என் வாழ்வில் யாவும் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. என் வாழ்வில் யாவும் மாறிடுதே. ஹalleluya. நன்மைக்கே. கவலை யாவும் மாறிடுதே. ஹalleluya. ஹalleluya. மாறிடுதே நன்மைக்கே. அழுகை யாவும் மாறிடுதே. மாறிடுதே. மாறிடுதே நன்மைக்கே. துக்கங்கள் யாவும் மாறிடுதே. ஹalleluya. மாறிடுதே நன்மைக்கே. அவமானங்கள் மாறிடுதே. மாறிடுதே. மாறிடுதே நன்மைக்கே. நோய்கள் மாறிடுதே. மாறிடுதே. Come on, church. எல்லாரும் இணைந்து hallelujah. Everyone together. Let's celebrate. Everyone together. Hallelujah. Be bold. Be strong. For the Lord your God is with you.
because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory, because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory, because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory. For the Lord our God is within you. Oh yeah, for the Lord our God is within you. In these days, God has ordained the believers a special walk, a special kind of walk. We are going to have a special kind of walk this year. We are going to walk in faith and victory, church. You choose to walk in faith and victory. You choose to walk in faith and victory over every situation in your life, so that you can have a turnaround. You can have a turnaround blessing over your life. So let's all say, because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory, because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory. For the Lord our God is within you. For the Lord our God is within you. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நாட்களிலும் தேவன் சபைக்கு விசேஷமாக இயேசுவை நம்புகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷத்தை நடையை தருகிறார். அது என்ன நடனா? அது விசுவாசத்தின் நடை. அது பலனோடு நாம் நடக்கிற நடை. நம்மை சுற்றிலும் பயத்துக்கு ஏதுவான காரியங்கள் கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். ஆனால் அதன் மத்தியிலே விசுவாசிகளாக இருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான நடையை தரப்போகிறார். விசுவாசத்திலே நடக்கும்படியாக இந்த நாட்களிலே அநேக நம்பிக்கையோடு விசுவாசத்திலே பலன் கொண்டவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்பும்படியாக தேவன் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றும்படியாக எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நம்பிட வந்திடு, ஜெயத்துடனே நான் நம்பிட, நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நம்பிட. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் நம்பிட, நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நம்பிட வந்திடு, ஜெயத்துடனே. ஹல்லேலூயா. நம்பிக்கை ஜெயத்துடனே நான் நம்பிட வந்திடு, ஜெயத்துடனே நான் நம்பிட. தேவன் என்றும் இருக்கின்றார். ஓ தேவன். Yes Lord. Hallelujah. Hallelujah. தேவன். Hallelujah. Even as you walk, you will see the goodness of God. நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது தேவன் தேவன் என்றும் இருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 இதை பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரோடு நடக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்களோடு உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே அப்பா ஒரு யக்கலா தூரபஷேக்கே என்னை சுற்றிலும் வருகிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் நடக்கும்படியாக எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்க்கும்படியாக அதை உணரும்படியாக நாங்கள் மாத்திரமல்லப்பா, இந்த சந்ததி மாத்திரமல்ல, வருகிற சந்ததி ஒவ்வொரு தலைமுறையும் இந்த நாட்களிலே அதை கண்கூடாக பார்க்கும்படியாக தேவனுடைய அனுக்கிரகம் எங்களை நிரப்பும்படியாக. That you are the mighty warrior, that you are great in battle, that you are Jesus. Jesus, Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name.
நாட்களிலே அவர் நம்ம முன்பாக போய் நம்மளுடைய யுத்தங்கள் யாவையும் அவர் ஜெயத்தை கட்டளையிடும்படியாக இந்த நாட்களிலும் அதற்காகவே அவர் கல்வாரி சிலுவைக்கு வந்தாரே. அதை நினைத்தப்பா எங்களுக்காக எல்லா யுத்தங்களையும் ஆண்டவரே வென்றவர், அந்த சிலுவையிலே வென்ற நீர் ஒருவரே எங்கள் தேவன் என்று எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? Yes Lord, you the வீரர், யுத்தத்து வல்லவர், யெகோவாதேவனே, யெகோவாதேவனே, தேவனே யெகோவாதேவனே. யுத்த வீரர், யுத்தத்து வல்லவர், யெகோவாதேவனே. ஹல்லேலூயா. யுத்த வீரர், யுத்தத்து வல்லவர், யெகோவாதேவனே. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவர் நீரே, யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு நீரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவர் நீரே, யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு நீரே. I will lift up my eyes unto the hills. Where does my help
from Jehovah. யெகோவா ஆகிய தேவன் இந்த நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலும் யெகோவாவாகிய யுத்த வீரர் நம்மோடு இருந்து இறுதி வரை எல்லா யுத்தங்களிலும் நம்மளை கைவிடாதபடிக்கு அவர் வெற்றியை நமக்காக முன்குறித்திருக்கிறாரே. அவருக்கு எல்லாரும் மனதார இரு கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவரே, என்னை தோல்விக்காக நீங்க அழைக்கலப்பா, அந்த சிலுவையில என்னை நீங்க வெற்றிக்காக அழைத்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்படி சிலுவை எனக்கு இந்த நாட்களிலே தருகிற இந்த வெற்றிக்காக ஆண்டவரே மனதார உமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். I thank you, Father. I thank you for your cross. I thank you for the victory that you granted unto me, Jesus. We thank you, Lord. Thank you, Jesus. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த நாளிலும் நம்முடைய தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக நடைபெறப் போகிற தேர்தலுக்காக நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எந்த தேசத்தில் இருந்து இதை நீங்கள் கவனித்து கொண்டிருந்தாலும் எங்கள் நாட்டுக்காக நீங்களும் எங்களோட இணைந்து ஜெபிக்க உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். ஏசாயா 61:1-6. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள்.
நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். எல்லாமே மாறப்போகுது, என் எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது, என் எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சொல்லுங்க, எல்லாமே மாறப்போகுது, என் எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சேர்ந்து மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நெருக்கம் எல்லாம் ஆக போகுது, அது விசாலமா மாற போகுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நீங்க நெருக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா! தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, உங்க நெருக்கத்தின் இடங்கள் எல்லாம் பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே விசாலமாக மாறுவதாக. ஹல்லேலூயா! எல்லாரும் இணைந்து ஆமென். என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. சேர்ந்து சொல்லுமா, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா! நம்ம ஜெப நேரம் எல்லாம் அதிகமாக போகுது. ஹல்லேலூயா! நம்ம துதி நேரம் எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, இந்த ஆண்டில் அதிகமாக போகுது, அக்கினியாக மாற போகுது. ஹல்லேலூயா! என் வாழ்க்கையும் வல்லமையாய் மாற போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எங்களோட இணைந்து சொல்லுங்க, ஆமென். எஸ் லார்ட். என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே,
அக்கினியாய் மாற போகுதே, வல்லமையாய் மாற போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே. அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மீண்டுமாக என் ஜெப நேரம் அதிகமாகுதே, எல்லாரும் நாய்ந்து என் துதி நேரம் அதிகமாகுதே. அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென் சந்தோஷமா நம்ம கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் துக்கம் எல்லாம், என் அழுகை எல்லாம் ஆனந்தமா மாற போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தீர்க்க தரிசனமாக எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மீண்டுமாக என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. தேவனே, இந்தியாவில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். இந்தியாவில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்தியாவில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். இந்தியாவில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்தியாவில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். இந்தியாவில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்த தேசத்தில் உள்ள இராணுவம், போலீஸ், எல்லா அரசாங்க ஸ்தாபனங்கள், கலாசாலை சங்கங்கள், எல்லா சர்வ கலாசாலைகள், கல்லூரிகள் மீது உம்முடைய வல்லமை, மாட்சிமை நிறைந்த கரத்தை வையும், கரத்தை வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்த தேசத்தில் உள்ள இராணுவம், போலீஸ், எல்லா அரசாங்க ஸ்தாபனங்கள், கலாசாலை சங்கங்கள், எல்லா சர்வ கலாசாலைகள், கல்லூரிகள் மீது உம்முடைய வல்லமை, மாட்சிமை நிறைந்த கரத்தை வையும், கரத்தை வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்த தேசத்தில் உள்ள இராணுவம், போலீஸ், எல்லா அரசாங்க ஸ்தாபனங்கள், கலாசாலை சங்கங்கள், எல்லா சர்வ கலாசாலைகள், கல்லூரிகள் மீது உம்முடைய வல்லமை, மாட்சிமை நிறைந்த கரத்தை வையும், கரத்தை வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை விழட்டும், விழட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை விழட்டும்,
விழட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை விழட்டும், விழட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் கனிவளம் செழிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கட்டும், இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் கனிவளம் செழிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கட்டும், இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் கனிவளம் செழிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கட்டும், இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அரசியல், பொருளாதாரம், சமூக சேவைக்கு வரும் ஒவ்வொரு பயமுறுத்தல்கள் செயல் இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அரசியல், பொருளாதாரம், சமூக சேவைக்கு வரும் ஒவ்வொரு பயமுறுத்தல்கள் செயல் இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அரசியல், பொருளாதாரம், சமூக சேவைக்கு வரும் ஒவ்வொரு பயமுறுத்தல்கள் செயல் இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எங்கள் தேசத்தின் மீது உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய வெளிப்புற செல்வாக்கை நாங்கள் திருச்சபையாக இணைந்து குழப்பம் அடைய செய்கிறோம், குழப்பம் அடைய செய்கிறோம், குழப்பம் அடைய செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் தேசத்தின் மீது உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய வெளிப்புற செல்வாக்கை நாங்கள் திருச்சபையாக இணைந்து குழப்பம் அடைய செய்கிறோம், குழப்பம் அடைய செய்கிறோம், குழப்பம் அடைய செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் தேசத்தின் மீது உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய வெளிப்புற செல்வாக்கை நாங்கள் திருச்சபையாக இணைந்து குழப்பம் அடைய செய்கிறோம், குழப்பம் அடைய செய்கிறோம், குழப்பம் அடைய செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை அடைக்க, இந்த தேசத்தை அடைக்க திட்டமிட்ட அடிமை பெண்ணின் பிள்ளைகள் நடுவில் குழப்பம், ஒத்துப்போகாமை வர நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை இடுகிறோம், கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை அடைக்க, இந்த தேசத்தை அடைக்க திட்டமிட்ட அடிமை பெண்ணின் பிள்ளைகள் நடுவில் குழப்பம், ஒத்துப்போகாமை வர நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை இடுகிறோம், கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை அடைக்க, இந்த தேசத்தை அடைக்க திட்டமிட்ட அடிமை பெண்ணின் பிள்ளைகள் நடுவில் குழப்பம், ஒத்துப்போகாமை வர நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை இடுகிறோம்,
கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வெளிப்புற சாத்தானுடைய செல்வாக்குக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் இடையில் உள்ள எந்த உடன்படிக்கையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம் உடைக்கிறோம் உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வெளிப்புற சாத்தானுடைய செல்வாக்குக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் இடையில் உள்ள எந்த உடன்படிக்கையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம் உடைக்கிறோம் உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வெளிப்புற சாத்தானுடைய செல்வாக்குக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் இடையில் உள்ள எந்த உடன்படிக்கையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம் உடைக்கிறோம் உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் பொருளாதார நிறைவு செய்யும் முறைகளை வீணாக்கின வீணாக்கின ஒவ்வொரு ஆவியையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து செயல் இழக்க செய்கிறோம் செயல் இழக்க செய்கிறோம் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் பொருளாதார நிறைவு செய்யும் முறைகளை வீணாக்கின வீணாக்கின ஒவ்வொரு ஆவியையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து செயல் இழக்க செய்கிறோம் செயல் இழக்க செய்கிறோம் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் பொருளாதார நிறைவு செய்யும் முறைகளை வீணாக்கின வீணாக்கின ஒவ்வொரு ஆவியையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து செயல் இழக்க செய்கிறோம் செயல் இழக்க செய்கிறோம் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் இருந்து கடன் வாங்கும் ஆவி இந்த தேசத்தில் இருந்து கடன் வாங்கும் ஆவி முழுமையாக முழுமையாக வெளியேறட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் இருந்து கடன் வாங்கும் ஆவி இந்த தேசத்தில் இருந்து கடன் வாங்கும் ஆவி முழுமையாக முழுமையாக வெளியேறட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் இருந்து கடன் வாங்கும் ஆவி இந்த தேசத்தில் இருந்து கடன் வாங்கும் ஆவி முழுமையாக முழுமையாக வெளியேறட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்த தேசத்திற்குள் செயல்பட வேண்டியவைகளில் உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். இந்த தேசத்திற்குள் செயல்பட வேண்டியவைகளில் உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இந்த தேசத்திற்குள் செயல்பட வேண்டியவைகளில் உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். இந்த தேசத்திற்குள் செயல்பட வேண்டியவைகளில் உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
தேவனே, இந்த தேசத்திற்குள் செயல்பட வேண்டியவைகளில் உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். இந்த தேசத்திற்குள் செயல்பட வேண்டியவைகளில் உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த தேசத்திற்குள் வரட்டும், 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 வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த தேசத்திற்குள் வரட்டும், 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 வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த தேசத்திற்குள் வரட்டும், 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 வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் தேசத்தில் புதிய காரியங்களை செய்து உம்மை அறியாதவர்களுக்கும் உம்முடைய வல்லமை மாட்சிமையை காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் தேசத்தில் புதிய காரியங்களை செய்து உம்மை அறியாதவர்களுக்கும் உம்முடைய வல்லமை மாட்சிமையை காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் தேசத்தில் புதிய காரியங்களை செய்து உம்மை அறியாதவர்களுக்கும் உம்முடைய வல்லமை மாட்சிமையை காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒவ்வொரு நபரின் இருதயத்திலும் வரட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கட்டளை கொடுங்க. எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். கேளுங்க எல்லாம். அப்பா தேவனே, எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். கேளுங்க எல்லாம். அப்பா தேவனே, எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். கேளுங்க எல்லாம். அப்பா தேவனே, எங்கள் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை விட்டு வெளியேறின எல்லா மகிமையும் மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை விட்டு வெளியேறின எல்லா மகிமையும் மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை விட்டு வெளியேறின எல்லா மகிமையும் மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா மகிமையும் மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை விட்டு வெளியேறின
எல்லா மகிமையும் மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய ஜெப அறிக்கைகளை கேட்டு நாம் இருக்கிற தேசத்தில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற கர்த்தர் தொடர்ந்து அவர் ஆளுகை செய்வாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் தேவன் நம்மத்தில் வியாபித்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த இந்த நேரத்திற்காக நாம் நன்றி நவிழுவோம். கூடவே இதற்கு காரணமாக இருந்த ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, ஆராதனையின் நாயகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க நாம் கையாள வேண்டிய பல காரியங்களில் ஒன்றுதான் கர்த்தரை பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கனம் பண்ண. இந்த காலத்தில் பொருள் மற்றும் விலங்குகள், காய்கறிகள் என்று கொண்டு வருவதை மக்கள் விரும்புவதில்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக தாங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தில் இருந்து கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். அதில் பழகினவர்களுக்கு அது ஒரு பேரானந்தம். ஒரு சிலர் பாருங்களேன், தாங்கள் உழைத்து சம்பாதித்த பணம் என்றாலும் அந்த வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முதலாவது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுத்து வைத்து விடுவார்கள். சிலர் ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு என்று எடுத்து வைத்து விடுவார்கள். அப்படி செய்கிறவர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார். சிலர் பைசா முதல் கணக்கு போட்டு கொடுப்பார்கள். அப்படியானால் பரலோகம் அவர்களை மெச்சிக்கொள்ளும் அல்லவா? பரலோகநாதர் அவர்களை ஆசீர்வதிப்பார் அல்லவா? ஆம், இன்றைக்கும் கூட நமது ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்களுக்கு கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம்தான் இயேசு ஊழியங்கள். அதில் ஏஞ்சல் டிவி என்ற பிரதானமான தீர்க்கதரிசி உலகளாவ இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறது நாம் எல்லாருமே அறிவோம். தேவன் தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாட்டின்படியாகத்தான் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள காரனோடை பகுதியிலே ஓர் நிலத்தை சபதரித்து அதில் கட்டடப் பணிகள் ஆரம்பித்து இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பயா முடியும்? சீக்கிரம் முடியும். இந்த இறுதி சுற்றினிலே இன்னும் சில தேவைகள் இருப்பதாக நாம் அறிகிறோம். ஆகவே இந்த வேலைகள் முடிவடைவதற்கு பலர் பல வழிகளில் உதவி செய்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு சுற்று நாம் உதவி செய்வோமேயானால் அந்த வேலைகள் முடிந்துவிடும். எனவே ஜெபியுங்கள். கர்த்தர் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்காக உங்கள் நன்கொடைகளை தாராளமாய் அனுப்புங்கள். ஒரு பாடல் வரும், அந்த பாடல் கேட்டு அந்த சமயத்தில் திரையில் வரும் விவரங்களை சரியாக அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதுவும் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். கர்த்தரை கனப்படுத்துவதை அவர் கனப்படுத்துவார். இதோ ஒரு பாடல். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன்
இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். மீண்டுமாக இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம இயேசு அவர் நீதி நிறைந்தவர், அவரே சமாதானத்தின் காரணர். ஹல்லேலூயா. அவரே சர்வ வல்லவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே எல்லா ஜனங்களும் அவருடைய நாமத்தை பெற்ற எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பெற்றிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் நாய்ந்து ஆமென். அவரை கொண்டாடுவோமா? எஸ் லார்ட். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் நாய்ந்து ஆமென். பறைசாற்றுவோமா? நல்ல உயர்ந்த சத்தத்தோடு ஹல்லேலூயா. ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவை போல ஒரு நேசர் இல்லை. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு ரட்சகர் இல்லை. அவரே என் ரட்சண்ய கண்மலை, அவரே என் தஞ்சம் என்று எல்லாரும் நான் இருந்தவில்லை. அவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உம்மை போல தேவன் இல்லை, ஆண்டவரே உம்மை போல ரட்சகர் இல்லை, உம்மை போல ரட்சண்ய கேடகம் எங்களுக்கு இல்லப்பா. நீரே என் தஞ்சம் என்று எல்லாரும் நான் இந்த அவரை நோக்கி ஹல்லேலூயா. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வாங்க நேயர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். உலகமே பல வழிகளில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யுத்தம். பிரதானமாக பல வாரங்களாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், அதை சுற்றியுள்ள நாடுகள் போரை சந்தித்து கொண்டிருக்கிறது. போரினால் பல நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்க. என்ன ஆகும் என்று தெரியவில்லை. அடுத்து என் நிலை என்னவோ என்று பதுங்கு குழியை சுற்றி சுற்றி மக்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். குண்டு சத்தம் கேட்டால் போதும், அந்த அவசர ஒலி சைரன் ஒலிக்கும் பொழுது ஓடி பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்டால் உயிர் தப்பிப்பார்கள். என்ன ஒரு பரிதாபமான நிலை. எங்கும் அப்படிதான் இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்று யூகிக்க முடியாத நிலையில் வேதனைகள் மலிந்திருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்கள் பயந்து போனதினாலே ஒரு வீட்டு அறைக்குள் புகுந்து தஞ்சம் புகுந்து பயந்து கொண்டிருக்கிறதாக பரிசுத்த வேதம் சொல்கிறது. அதே போல அன்றைய பேச்சு முழுவதும் இயேசு கிறிஸ்து நல்லா செஞ்சார், ஆனால் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, உயிர் போயிடுச்சு, கல்லறையில் கூட வச்சுட்டாங்க. 3வது நாள்
உயிரோடு எழுந்திருப்பார்னு நினச்சிட்டு இருந்தோம், இன்னும் ஒன்றும் நடக்கலை, அதனால் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம். ஒரு கூட்டம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு கூட்டம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடியே போயிட்டாங்க, ஒரு கூட்டம் அந்த இடத்த விட்டு கடந்து போய் கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு நினைப்பூட்ட போகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36வது வாக்கியம். Gospel according to St. Luke chapter 24 and verse 36. வாசிக்கட்டுமா? இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். என்ன ஒரு அச்சுறுத்தலான காரியம் நடந்தாலும், என்ன ஒரு வேதனையான சம்பவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை போல வாழ்க்கை இருந்தாலும், ஐயோ நம்பியிருந்தோமே இப்படி ஆயிடுச்சே என்ற ஏக்கத்தோடு அவலக்குரலோடு காத்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசு உங்கள் நடுவே வருவார். அவர் நின்று அப்படி ஓடி போகிறவர் போல அல்ல, ஏதோ ஒன்று வேகமாக சொல்லிட்டு போகிறவர் போல அல்ல, அவர் நின்று உங்களுக்கு சமாதானம்ப்பா, உங்களுக்கு சமாதானம், பீஸ் டு யூ. எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் நின்று உங்களுக்காக ஜெயமாய் மாற்றி தருவேன். நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் சங்கீதக்காரர் சொல்கிறார். அதுபோல தான் இங்கே அவர் அங்கலாய்த்து கொண்டு நடக்கும் வேளையில் இயேசு அவர்கள் நடுவிலே நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். யாருக்கு சமாதானம்? அதுதான் இன்றைக்கு எடுத்து சொல்ல போகிறேன். முதலாவதாக லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம், கேளுங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம்பா, என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டீங்கன்னா போதும். வெரி சிம்பிள், ரொம்ப சாதாரணம். அவர் என்னென்ன கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரோ, அவருடைய கற்பனைகள் என்னவோ அதன்படி செய்தாலே போதும். என்ன பெரிய கற்பனை கொடுத்தார்னா, என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முழு இருதயத்தில் முழு ஆத்மாவோடு முழு அன்போடு நீ என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதானமானது. என்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒத்த அடுத்த கற்பனையா. இது ரெண்டிலே எல்லாமே அடங்கிடுச்சுன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர் நிச்சயமாக பிறரையும் நேசிப்பார். இந்த உலகத்தில் கிடைத்திருக்க அரியது அன்பு. அன்பில் பல வகை உண்டு. ஒரு அன்பு அகாப்பே, கடவுள் தேவன் மனிதனோடு கொண்ட நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ், தட் இஸ் நோன் அஸ் அகாப்பே. நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக இயேசு மரித்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார்ல, எந்த விதமான நிர்பந்தம் இல்லை, நிபந்தனை இல்லை. மகனே உன் நெஞ்ச எனக்குத்தான், அவ்வளோதான். அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு வைத்து நம்மை காப்பாற்றினார். இன்னொரு அன்பு இருக்கு, அது ஃபிலியோ, சிநேகிதன் மேல் அன்பு பாராட்டுகிறது, ஃப்ரெண்ட்லி லவ். ஒருவர் சிநேகிக்கிறது. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்,
இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நீதிமொழிகள் 17:17 வாசிக்கிறோம். தட் இஸ் ஃப்ரெண்ட்லி லவ். சிநேகிதர்களுக்குள் சிநேகிதம் பாராட்டணும். அதனால தான் என்னவோ இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை இறுதி கட்டத்தில் என் சிநேகிதர்களே என்றார், என் பிள்ளைகளே என்றார். இது சிநேகித அன்பு. இன்னொரு அன்பு இருக்கு, அது பேர் ஈராஸ். கணவன் மனைவி உறவு, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுகின்ற ஒரு சரீர பிரகாரமான உறவை வெளிப்படுத்துகிறான். இப்படி பல அன்புகள் சொல்லப்பட்டிருக்கு, நேரம் இல்லை. ஆகவே கட்டளைகளில் பிரதானமான கட்டளை அன்பு கூறுவது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் முழுமையான அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் வருகிறது. அதுதான் நாம் சற்று முன்பு வாசித்தோம். என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் சமாதானத்தை கட்டிடுவேன். உங்க தேசமே சமாதானமா இருக்குமா? ஆகவே தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் அருளும் சமாதானத்தை நிரந்தரமாய் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, யாருக்கு சமாதானம்? சங்கீதம் 125:5 வாசிக்க கேட்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை அவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக சங்கீதக்காரர் 29ஆம் சங்கீதம் 11 சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியிலே ஏறக்குறைய 8 பில்லியன் மக்கள் இருக்கிறதாக கணிக்கிறார்கள். 800 கோடி. இதிலே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை தான் அவர் தமது ஜனம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அவருடைய ஜனமா என்றால் இல்லை. கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுகிற கோட்பாடு உள்ள ஒரு கூட்டம். கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அவர் தான் அது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அலைகிற ஒரு கூட்டம். எல்லா கடவுள்களும் இருக்கிறார்கள், மகான்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். மனிதனை மனிதன் ஆராதித்து வணங்கி அவன்தான் எனக்கு எல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், அவர் இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்திற்கு பெயர்தான் தேவனுடைய ஜனங்கள். அதுதான் சங்கீதக்காரர் இங்கே ரொம்ப அழகாக சொல்றார், தமது ஜனத்திற்கு அவர் சமாதானம் அருளுவார். அவருடைய பிள்ளைகள், ஏற்கனவே நாம் பார்த்தோம், அவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் என்று. இங்கே அவருடைய ஜனங்கள், அதில் நானும், தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய ஜனத்திற்கு, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுவிட்ட ஒரு ஜனம், அதற்கு அவர் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது யாருக்கு சமாதானம்? 1 ராஜாக்கள் 2:33. இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும், தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றார். தாவீதனுடைய சந்ததிக்கும் அந்த தாவீதனுடைய வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம். ஏன் சொல்லுங்கள்? தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர். தாவீது தேவ சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றியவர். அதனால தான் என் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது என்று கர்த்தர் சொல்லுவார்.
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அவர் வழிவந்த அவருடைய சந்ததியாருக்கு, அவருடைய வீட்டாருக்கு, அந்த சிங்காசனத்தில் அமருகிறவர்களுக்கு என்றென்றைக்கும் சமாதானம். அந்த முன்னோர்கள் கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் பின்வரும் சந்ததிகளுக்கு சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறார்கள். எப்பா அவங்க அப்பா எந்த நேரம் பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்க அம்மா சர்ச்சே கதின்னு கிடப்பாங்க. அவங்க தாத்தா இருக்கார இரவும் பகலும் பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பார். இதை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க ஐயா துரைசுவாமி, அதாவது லேட்டா ஐயா டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய அப்பா லேட் துரைசாமி ஐயா எந்த நேரமும் பைபிள் படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். எந்த நேரமும் ஜெபம் பண்ணுவார். அவருடைய அறைக்கு போனால் ஒன்று பைபிள் படிச்சுட்டு இருப்பார் அல்லது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுதான் இன்றைக்கு அவருடைய மகனாகிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், அவருடைய மகனாகிய டாக்டர் பால் தினகரன், டாக்டர் பால் தினகரனின் மகனாகிய சாமியல் பால் தினகரன், சாமியல் பால் தினகரன் மகளாகிய கேத்தலின், பாருங்க சந்ததி சந்ததி சந்ததி. அவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை என்றென்றைக்கும் கட்டளையிடுவாராம். காரணம், இந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததினாலே அது சந்ததி சந்ததியாக சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்கள் சந்ததியை கர்த்தர் சமாதானமாக வாழ வைக்கிறார். ஏதோ சேமித்து வைத்து விட்டு போன சொத்துக்கள் அல்ல, அது இருக்கட்டும், தப்பில்லை. பிள்ளைகளுக்கு பெற்றார் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அருளிய அந்த சமாதானம் அது என்றென்றைக்கும் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை சேர்க்கிறீர்களோ இல்லையோ தேவ சமாதானத்தை வைத்து விட்டு போங்கள். தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களை ஆளக்கடவது. 4 யாருக்கு சமாதானமாம்? தேவ பிரமாணத்தின்படி ஒருவர் நடக்கும் பொழுது, ஏற்கனவே கட்டளை சொன்னோம், தேவ பிரமாணம் கலாத்தியர் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. தேவனுடைய கற்பனைகளின்படி, பிரமாணத்தின்படி, இதுதான் தேவ பிரமாணம். ஏற்கனவே கட்டளைகள் கற்பனைகள்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் இதுவும். இது எப்படி கிடைக்கிறது, எந்த அளவுக்கு கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 48:18 சொல்றது கேளுங்களேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். நதியை போல இருக்குமா? அது எப்படி ஒரு நதி பாய்ந்து ஓடுகிறதோ அதுபோல அவருடைய பிரமாணத்தை, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு நதி போல இருக்கும் சமாதானம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி வாழ 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 நதி போல ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 யாருக்கு சமாதானம்? இது ரொம்ப அருமையானது. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். பைபிள் வாசித்தீங்களா? சில குடும்பங்களிலே ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க. பார், டெய்லி ஒரு வசனம் நீ படித்து சொல்லணும். இந்த அதிகாரத்தை நீ படித்து சொல்லனா உனக்கு சாப்பாடு கிடையாது. சில பெற்றோர்கள் அந்த காலத்தில் அப்படி வளர்த்தார்கள். என்னுடைய வீட்டு அம்மையாரும் கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்று இந்த வருஷத்துக்குள்ள
ஒரு முறையாவது பைபிளை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் உங்களுக்கு பெரிய gift கொடுப்பேன். போட்டி போட்டுக்கிட்டு என்னுடைய 2 மகள்களும் படித்தார்கள். 3வது மகள் சற்று வித்தியாசமானவள், வியாதி படுக்கையில் இருந்தவள். 2 மூத்த பிள்ளைகளும் அதே போல் வருட இறுதியிலே அவர்களுக்கு நல்ல வெகுமதிகளை கொடுத்து பைபிள் வாசிக்க வைப்பார்கள். என் 3வது மகள் வியாதி படுக்கையில் இருந்த பொழுது அவள் நடக்கும் இடம் எங்கும், அவள் போகிற இடம் எங்கும் அவளுக்கு மூளையிலே ஒரு கட்டி. அதனால் அவளால் பள்ளிக்கூடம் ஒழுங்காக செல்ல முடியவில்லை. 5ஆம் வகுப்பு வரை படித்தாள். ஆகவே அங்கங்கே வசனங்களை எழுதி ஒட்டியிருப்பார்கள். அவள் இங்கு திரும்பினாலும் வசனம், அங்கே போனாலும் வசனம், குளிக்க போனாலும் அங்கே ஒரு வசனம், சிகை அலங்காரம் பண்ணும்போது வசனம், படுக்கை மேலேயே வசனம், சின்ன சின்ன ஸ்டிக்கரில் அழகாக எழுதி ஒட்டி இருப்பாங்க. பார்க்கும்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை படிக்கணும் பிள்ளைன்னு. அப்படிதான் வேதத்தை சிநேகிக்கணும், ஏதோ கடமைக்காக அல்ல. வேதம் எனக்கு போதும், அதுவே என் பிரசாதம். நீங்கள் அதை பழகி பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் இடுக்கண்கள் வந்தாலும், அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் மிகுந்த ஆசையோடு, எப்படி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கடிதம் எழுதினாள், வைத்து வைத்து திரும்ப திரும்ப படித்தாலும் சளைக்காது, அதுபோல இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்க 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 சமாதானம் நதி போல வரும். சமாதானம் வாழ்க்கையை மூடிக்கொள்ளும். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள். சமீபத்தில் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் பலர் ஜெபிக்கும்படி வந்தார்கள். அதில் ஒரு தாய் தன் மகளுக்கு ஞானஸ்தானம் பெற்ற உடனே கொடுக்க ஒரு வெகுமதியை என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஜெபிச்சு கொடுங்க. என்னம்மா இதுன்னு? பைபிள் பாஸ்டர். நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து. அநேக திருமணங்களில் பெற்றோர் நகை போடுகிறார்களோ, ரொக்க பணம் கொடுக்கிறார்களோ அல்ல, முதல் 2 வேதாகமத்தை வாங்குகிறார். பிள்ளைகளுக்கு விலையேற பெற்ற சொத்து என்று கொடுக்கிறார்கள். ஆசாரியர்கள் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார்கள். திருச்சபைகளிலும் இருந்து கொடுக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கின்ற விலையேற பெற்ற பொக்கிஷம். ஆகவேதான் வேதத்தை நேசியுங்கள், சிநேகியுங்கள். பல பல விளக்க உரைகள் இப்பொழுது வந்திருக்கின்றன. டெக்ஸ் அனட்டட் என்ற ஒரு அற்புதமான ஒரு பைபிள் ஆங்கிலத்தில் உண்டு. மறைந்த அண்ணன் ஜீவானந்தன் ஒரு முறை அந்த பெரிய பைபிள் ஒன்றை வாங்கி வந்து, தம்பி இது உங்களுக்கு நான் கொடுக்கிற வெகுமதி என்று கொடுத்தார். இன்று வரை வைத்திருக்கிறேன். அநேக காரியங்கள் அந்த டெக்ஸ் அனட்டட் பைபிள் வழியாக அறிய முடியும். அதுபோல் பல விளக்க உரைகள் இப்பொழுது வந்து விட்டது. ஆகவே வேதங்களை வாங்கி கொடுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை, அதில் பிசினாரித்தனம் பண்ணக்கூடாது. அதை நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 6வது, யாருக்கு சமாதானம்? ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உம்மை நம்பியிருக்கிறவன் அவனுக்கு எப்போது சமாதானம். என்ன தான் நடக்கட்டும், என்ன தான் வேதனை வரட்டும், அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு இந்த சமாதானத்தை யாராலும் அசைக்க முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அவர் தான். யோபு அதை தான் சொல்கிறார். எல்லாம் போயிடுச்சு, பெற்ற 10 பிள்ளைகளும் போயிட்டாங்க, ஆனால் அவருக்குள்ள இருந்த சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இப்போ அவரோட மனைவி கூட சொல்கிறாங்க, ஏப்பா போதியா தேவனை மறுதலித்து ஜீவனை விட என்னமோ பெரிய அவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டுறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையார். எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தது உண்டு, ஆனால்
இயேசு பிறப்பதற்கு பல ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து சரீரம் முழுவதும் பருக்களினால் பாதிக்கப்பட்டு தெருவில் கிடந்த ஒருவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பியிருக்கிறபடியா பூரண சமாதானம். நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? உங்களுக்கு பூரண சமாதானம் நிச்சயம், கேரண்டி உண்டு. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் சமாதானம், பூரண சமாதானம். 7வது யாருக்கு சமாதானம்? ரோமர் 14:17 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமானவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அந்த பரிசுத்தமானவரை உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் சமாதானமாய் வாழ்கிறார்கள். யார் என்ன பண்ணினாலும் ஏது நடந்தாலும் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை தான் இங்கே சொல்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிறதுனால குடிக்கிறதுனால இல்லப்பா, அது சமாதானத்தினால் நிறைந்தது. அந்த சமாதான பிரபு பரிசுத்த ஆவியான தெய்வம் உங்களுக்குள் வரும் பொழுது அவர் உங்களை சமாதானமாக வைத்துக் கொள்வார். காரணம், பரலோக ராஜ்யத்தில் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, நோய் இல்லை, ஏன் அங்கு பேயும் இல்லை. எப்பொழுதும் ஒரு அமைதி, ஒரு சமாதானம். அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். எனவே அவர்களுக்கு சமாதானம். 8வது யாருக்கு சமாதானம்? சங்கீதம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமன், செம்மையானவன், அவனுடைய முடிவு சமாதானம். அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய முடிவை பார்க்கும் பொழுது பரிதாபமாயிருக்கும். ஐயோ இருண்டு இருக்கிறதே, ஐயோ நான் ஆழத்துக்குள் போகிறேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்னமோ நடக்கிறது, நம்பிக்கையற்றவர்களைப் போல் கூச்சலிடுவார். ஆனால் உத்தமன் கர்த்தரை அறிந்து செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன், அவனுடைய முடிவு சமாதானம். எனவே தான் நாம் சொல்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உத்தம வாழ்க்கை வாழ்கிற நீதிமான், அந்த நீதிமானுக்கு செம்மையானவன் என்று பெயர் உண்டு. அவனுடைய முடிவும் சமாதானமாக இருக்கும். ஆகவே எனக்கன்பானவர்களே, எவ்வளவு நீங்கள் கர்த்தரோடு உத்தமமாய் நடக்கிறீர்கள், செம்மையான வாழ்க்கை வாழ்கிறீர்களோ அத்தனையான ஒரு சமாதான முடிவை நீங்கள் பெறுவீர்கள். 9 யாருக்கு சமாதானம்? சங்கீதம் 85:8 சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். அதனால தான் இன்றைக்கு அநேக எல்லாவற்றையும் சிலர் விட்டுவிட்டு, தேவரே நீர் எனக்கு போதும், நீரே என் கதி என்று அவர் பாதத்தில் கிடக்கிறார்கள். அவர்கள் வாழ்கின்ற அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தேவன் சமாதானத்தை கூறுகிறார், தம்முடைய பரிசுத்தவான்கள் என்று. அவருடைய பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு வெகுமதி இந்த பூமியிலே சமாதானம், மறுமையிலும் சமாதானம். சில தெய்வ மனிதர்களுடைய முடிவை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, நான் தேவ ராஜ்யம் போகிறேன். என்னுடைய மாமனார் பாஸ்டர் வி மோசஸ், ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் சென்னையிலே போதகராக இருந்தவருடைய அந்திய காலம் வந்த பொழுது அவர்
படுக்கையில் கிடந்த வேளையிலே தெய்வ மனிதனாகிய பாஸ்டர் ஜி சுந்தரம், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் ஸ்தாபகர், இவர்கள் இருவரும் நண்பர்கள். ஆகவே பாஸ்டர் வி மோசஸை பார்க்க பாஸ்டர் ஜி சுந்தரம் வந்தார். என் மாமனார் அவர் படுத்திருந்த படுக்கைக்கு அருகில் பாஸ்டர் ஜி சுந்தரத்துக்கு ஒரு சேர் போட்டோம். அதில் அவர் உட்கார்ந்தார். அவர் இப்படி தான் பார்த்து சொல்றார், மோசே, என்னுடைய மாமனாரின் பெயர் மோசஸ், மோசே நீர் போம், நான் பின்னே வருகிறேன். அந்த உரையாடலை கேட்ட பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நினச்சேன் அவர் ஜெபம் பண்ணி நல்லாகிடுவார், மோசஸ் எழுதுரு என்று சொல்வார்னு பார்த்தா, நீர் போம், நான் பின்னே வருகிறேன். என்ன ஒரு நம்பிக்கையும் ஆச்சரியமான வாழ்க்கை பாருங்கள். பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், ஒவ்வொரு பரிசுத்தவானும் பாருங்களேன், தேவன் அருளிய சமாதானம் என்னதான் நடக்கட்டும், அந்த சமாதானத்தை அவர்கள் இழக்கவே மாட்டார். பார்ப்போம், தோத்திரம் பண்ணுவோம், ஐயா அது போயிடுச்சியா, ஐயா இது போயிடுச்சியா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டிருப்பார். இன்னும் சில பரிசுத்தவான்கள் கிருப 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 என்று சொல்லி கொண்டிருப்பார். ஆகவே தான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், என்னுடைய பரிசுத்தவான் அவன் சமாதானமாய் என்னிடத்தில் வருவார். கல்லெறிகிறார்கள் ஸ்தேவானை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின்பு மரித்த முதல் இரத்த சாட்சி. அவர் ஒன்றும் பதற்றம் அடையவில்லையே. அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவரும் அப்படிதான் சொல்றார். வானம் திறந்திருக்கிறது, பரலோகத்தை அவர் பார்க்கிறார். சமாதானமான ஒரு முடிவு, சமாதானமான ஒரு வாழ்க்கை. 1000 கற்கள் வந்து விழுந்த பொழுதும் அது ஒவ்வொன்றும் அவருக்கு ஒரு பூமாலை போல வந்து விழுந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். தேவனுடைய பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல ஒரு சீடன். அதே தான் கர்த்தர் சொல்றார், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் அருளுகிறவர். 10வதாக யாருக்கு சமாதானம்? அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கின்றோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் சமாதானம் பெற்று, அதனால தான் சர்ச்சுக்கு போறோம். எல்லா நாடுகளிலும் எங்கும் உள்ள சபைகள் சமாதானம் பெற்று நடந்து வருகிறது. ஒரு சபைக்குள் நாம் போவதற்கு எதற்கு? ஒரு தெய்வீக சமாதானத்தை அனுபவிப்பதற்கு, தெய்வீக அமைதியை பெறுவதற்கு. சில பெரிய கத்தீட்ரல்கள் இருக்கும். அந்த கத்தீட்ரல்களுக்குள்ளே நாம் நுழைந்தாலே ஒரு சமாதானத்தை பார்ப்போம். யாரும் அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருங்கள் என்று புத்திமதியை நமக்கு சொல்லியிருக்கிறார். சபைகள் சமாதானம் பெற்று இந்த கடைசி காலத்தில் அடைக்கலாம். கொரோனா காலத்தில் அநேக திருச்சபையார் தங்கள் திருச்சபைகளை திறந்து கொடுத்தார்கள். வந்து தங்கிக் கொள்ளுங்கள், அவர்களை பராமரித்தார்கள். திருச்சபை ஒவ்வொரு தனிநபருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம். யார் இருக்கிறார்களோ இல்லையோ அவ்விடத்தில் வந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலேயே ஒரு சமாதானத்தை பெறுவீர்கள். சில நேரங்களில் தெய்வ பிள்ளைகள் அப்படிதான் வந்து திருச்சபையில் உட்கார்ந்து தனித்து ஜெபித்து விட்டு போகிறார்கள். கேட்டால் எனக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. திருச்சபைக்கு வந்தாலே ஒரு சாந்தம், சமாதானம் நிலவுகிறது. அதைதான் இயேசு தருகிறார். சபைகள் சமாதானத்தை பெற்று பக்தி விருத்தி அடைகிற ஒரு காலம். அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் திருச்சபையை கனப்படுத்துங்கள்,
திருச்சபைக்கு செல்லுங்கள், நிச்சயம் சமாதானத்தை பெறுவீர்கள். அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இயேசு. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, நீர் சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களுக்கு சமாதானம் என்று யாருக்கெல்லாம் சமாதானம் என்பதை சில வார்த்தைகள் நாங்கள் திரும்ப திரும்ப பார்த்தோம். அந்த வார்த்தைகளின்படி உமது பிள்ளைகளுக்கு சமாதானம் தாரும். யாரெல்லாம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ உள்ளான அமைதியை தாரும். நோயினால் ஏற்பட்ட வேதனைகள், பில்லி சூனிய மாந்திரிக சக்தியினால் உண்டான வேதனைகள் நீங்கட்டும். உமது பிள்ளைகள் சமாதானமாய் வாழ எங்கள் தேசத்தில் சமாதானம் தாரும். உலகெங்கும் சமாதானம் தாரும். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்களுக்கு சமாதானம் தாரும். எங்கள் நாடுகளில் இருக்கிற தேவ மனிதர்களுக்கு சமாதானம் தாரும். குறிப்பாக கனத்துக்குரிய ஐயா சாது அவர்களையும் அவரோடு இணைந்தவர்களையும் சமாதான காரணர்களாக வையும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், வேந்தே கோஸ்தைக்காரர்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் அவ்விடத்தில் சமாதானம் நிலவட்டும். குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், குடும்பங்களில் பிரிவினைகள், குடும்பங்களில் பலவிதமான அமைதியற்ற நிலைகள் நீங்குவதாக. உமது சமாதானம் உமது பிள்ளைகளை மூடுவதாக. ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். சீக்கிரத்தில் உலகமெங்கும் ஒரு அமைதி நிலவட்டும். சமாதான பிரபுவாகிய நீர் தமது பிள்ளைகளை நோயிலிருந்து, வேதனையிலிருந்து, பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்து நீர் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவரின் ஐக்கியம் அனைவரோடு என்னாலும் எப்போதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை நமது ஏஞ்சல் டிவியில் பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே என்ற தமிழ் ஆங்கில விடுதலையின் செய்தியை கேளுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தவறவிட்ட இந்த ஆராதனையை வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் பாருங்கள். இல்லை என்றால் எங்களது யூடியூப் சேனல் தி லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை, அதில் பாருங்கள். மே காட் பிளஸ் யூ.